தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்ப்போம். துணை போகிற பேரவலம் நடக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல அரசியல் சாசன சட்டத்தின் கால் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், அது பத்திரிகை ஊடகங்களிலே பல அமைச்சர் பெருமக்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள், அல்லது இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவிகளில் இருந்து சட்டமன்றத்தை வழிநடத்துவர்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் தொடர்பு இருக்கிறது என்று ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் இணைய செய்திகளிலும் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற போது என்னால் மருத்துவமனையிலே தொடர்ந்து சிகிச்சையளிக்க முடியவில்லை. ஆதலால் தான் என் கட்சிக்காரர்களுக்கு ஈரோடு திருப்பூர் மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்களை அழைத்து உடனடியாக இதற்கான போராட்டங்களை முன்னெடுங்கள் என்று அறிவுறுத்தியிருக்கிறேன். நேற்றைய தினம் மகளிர் மனித சங்கிலி பேரணியிலே என் கட்சியினுடைய மகளிர் அணி பொறுப்பாளர்களும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இந்த அநியாய அக்கிரம கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை மிக எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. ஆக இதில் யார் உண்மையான குற்றவாளிகள் என்பதை நம்முடைய சிபிஐ விசாரணை உடனடியாக செய்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்படுவதற்கான ஒரு நடவடிக்கையும், இதில் அரசியல் பின்புலம் என்ன, உண்மையிலேயே இதிலே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களுடைய மகன்களுக்கு பேரன்களுக்கு பங்கு இருக்கிறதா, ஐஏஎஸ் அதிகாரி உள்ளிட்ட உயர் பதவிகள் இருப்பவர்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு வாரிசுகளுக்கு பங்கு இருக்கிறதா என்கிற உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு பணியில் இருக்கிற நீதியரசர்கள், நான் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நேர்மையான நீதியரசர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிற நேர்மையான நீதியரசர்கள் அவர்களே பல வழக்குகளை சோமோட்டாவாக விசாரித்து இந்த மக்களுக்கு நீதி வழங்குகிற நீங்கள் இந்த நூற்றுக்கணக்கான என் சகோதரிகளை, என் தாய்களை, என் தங்கைகளை கற்பழித்து காம வெறியாட்டத்திற்கு உள்ளாக்கி அந்த குடும்பத்தையே சிதைத்து சின்ன பின்னமா ஆக்கி இன்றைக்கு இவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. நீங்க பாருங்க, ஒரு 100 பெண்கள் எடுத்துங்க, அந்த 100 பெண்களுடைய பேரு படம் நாளை கோர்ட்டு கேஸுன்னு நீதிமன்றத்துக்கு அவங்க போனாங்கன்னா அந்த பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுமா எரியாதா? அவருடைய தகப்பன், அவருடைய அண்ணன், அவருடைய தம்பி எப்படி முகம் கொடுத்து சமூகத்தில் அவங்க நடக்க முடியும்? ஆக இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்து இதுதான் கடைசி முதலமாக இருக்கணும். இனி இது போன்ற எந்த சம்பவங்களும் இந்த மண்ணில் நடைபெறக்கூடாது. அதற்காக தயவு செய்து கைகூப்பி இந்த நேரலையின் ஊடாக பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய மனச்சாட்சி உள்ள காவல்துறை உயரதிகாரிகளே, சிபிஐனுடைய புலனாய்வு சிறப்பு அதிகாரி பெருமக்களே, எல்லாவற்றையும் நீங்கள் இன்றைக்கு மானிட்டரிங் கண்காணிக்க செய்யக்கூடிய நீதி வழங்கக்கூடிய நீதி அரசர்களே, ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி இதிலே உண்மையை கண்டுபிடித்து இந்த மோசமான மனிதநேயமற்ற ஈவு இரக்கமற்ற இந்த சமூகத்தில் வாழ்வதற்கே லாய்க்கு இல்லாத அரபு நாடுகளில் எப்படி பொதுமக்கள் முன்னிலையில் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னிலையில் இந்த கற்பழிப்புக்கு தண்டனை வழங்குவார்களோ அதுபோன்று ஒரு தண்டனை இந்த மண்ணில் வேண்டும் என்பது என் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதற்கு வழி வகுக்காது. அதனால் நான் கேட்கிறேன், இது போன்றவர்களை இந்த வாழ்நாளில் மறக்க முடியாத, இனி எவனும் இது போன்ற ஒரு குற்றங்களை நான் கனவிலும் செய்ய மாட்டேன் என்கிற அளவில் கடுமையான தண்டனைகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் தானாக முன்வந்து இதை விசாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சட்டத்தின் முன் இவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினூடாக நீதி அரசர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன். மூன்றாவது, எனக்கு ஏதோ உடம்பு ரொம்ப முடியாமையும் இந்த செய்தியை கேள்விப்பட்டு நள்ளிரவு 2:45 மணி அளவில் என் உதவியாளர் படம் எடுக்க எனக்கு ட்ரிப்பு ஏறிக்கொண்டிருக்கின்ற போதும் அந்த ட்ரிப்பை கைட்டி வச்சுட்டு நான் இருந்த மருத்துவமனையிலிருந்து ஒரு வீடியோ வெளியிட்டேன். முதல் முறையாக நான் வீடியோ வெளியிட்டு பேசுகிற அரசியல்வாதிகள் அல்ல, நான் சினிமா நடிகர் அல்ல. முதல் முறையாக இதுக்காக தான் நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன். பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வரல. 6 நாட்கள் ஆச்சு நான் தூங்கி. இந்த சம்பவம் என்னைக்கு என் கண்ணில் பட்டுச்சோ அன்னையிலேருந்து நான் தூங்கலை. டாக்டர்ஸ் எல்லா விதமான மருத்துவம் எனக்கு அளிக்கிறாங்க, ஆனால் எனக்கு தூக்கம் வரலை. அந்த அடிப்படையில் தூக்கம் இல்லாமல் இருந்த அந்த நேரத்தில் அந்த 2:45 3 மணிக்குள்ள 20 நிமிடம் ஒரு ஒளிப்பதிவு என்னுடைய காணொலி வெளியிடப்பட்டது. அது தமிழ்நாடு முழுக்கும் என் கட்சிக்காரர்களும் என்னை நேசிக்கின்ற உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்களும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்து உறவுகளும் புலம்பெயர்ந்து நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் மக்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக சமீபத்தில் இந்த ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிட்டி, இந்த மத்திய அரசினுடைய அடாவடி அநியாய வேலைவாய்ப்பு பறிப்புக்கு எதிராக நான் எடுத்த போராட்டத்தை புரிந்து கொண்டு எனக்கு பின்னால் வந்த எண்ணற்ற இளைஞர்கள், கிட்டத்தட்ட 10 லட்சம் இளைஞர்கள் வாட்ஸ்அப்பில் குழு உருவாக்கி ஐ சப்போர்ட் வேல்முருகன் அண்ணா, நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறோம், அவங்க எந்த சாதி, எந்த கட்சி, என்ன ஊர், எந்த மதம் எனக்கு எதுவுமே தெரியாது, அப்படி எனக்கு குறுந்தகவல்களை அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவர்களும் சேர்ந்து, அண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு, என்னென்னமோ சொல்கிறாங்களே, உங்கள் உடம்புக்கு என்ன ஆச்சு,
நீங்க அந்த காணொலி வெளியிட்டு இருக்கிறீங்க, அந்த காணொலியில் அப்படி படுத்த படுக்கையா கிடக்குறீங்க, எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லி நூற்றுக்கணக்கானவங்க வந்து நான் தங்கி இருக்கிற மயிலாப்பூர் காவேரி மருத்துவமனையில் தினமும் என்னை பார்க்கறதுக்கு வராங்க. அந்த மருத்துவமனை நிர்வாகம் தயவு செய்து இது மருத்துவமனை, இவ்வளவு பேர் வந்தால் நாங்கள் எப்படி ஹாஸ்பிட்டல் நடத்துறது, பொதுமக்களுக்கும் தொந்தரவாக இருக்கு, தயவு செய்து உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லி அவங்களை திருப்பி அனுப்புங்க. நான் சொல்லி பார்த்தேன், அன்பால் என்னால் சொல்லி அவங்க கட்டுப்பட மாட்டேன்றாங்க. அதனால தான் இப்போ பத்திரிகை நண்பர்கள் ஆகிய உங்களை நான் சந்தித்து என் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் என்னை நேசிக்கின்ற என் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் உலகம் முழுவதும் மாறுகின்ற என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் இதர மொழி சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் என்னுடைய நியாயமான ஜனநாயக போராட்டங்களை ஆதரித்து எனக்காக குரல் கொடுத்து எனக்காக விவாதங்களிலே பங்கெடுத்து எனக்காக பத்திரிகைகளை எழுதிய அனைவரையும் கைகூப்பி நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நான் தற்போது 15 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு எனக்கான குடல் வால் மிகப்பெரிய ஒரு பாதிப்படைந்த காரணத்தினால் அதற்காக எண்டோஸ்கோபி என்று சொல்வார்கள், அதை அந்த டியூப்பை அனுப்பி அதை சோதிக்க முடியாத ஒரு சூழல் வந்தபோது ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுமதிக்கப்பட்டு மயக்க மருந்து செலுத்தப்பட்டு என் குடலில் இருக்கிற கோளாறுகளை ஆய்வு செய்ததிலே குடல் முழுவதும் வெந்திருக்கிறது. அதற்கான சிகிச்சை அளிக்கிறோம். பூரணமாக நீங்கள் குணம் பெற்று விடுவீர்கள், வேறு எந்த உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்கள், எனக்கு மருத்துவ குழு ஒரு 5 டாக்டர், அதாவது காவேரி மருத்துவமனையுடைய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் அரவிந்தன் அவர்கள் தலைமையில் டாக்டர் எழிலன், டாக்டர் கண்ணன், இந்த எண்டோஸ்கோபிக்கான வடிவேல் வடிவேல் என்கிற ஒரு மருத்துவர், இந்த டீம் மிக சிறப்பாக என்னை கவனிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு எந்த நோயும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. பாதி வந்து ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறார்கள். அதான். ரெண்டாவது உணவு, இந்த 22 மாதம் அந்த பேரணிக்காக நான் போய் சாப்பிட்டேன் இல்லைங்களா, அங்கங்கே கையேந்திப்பான்ல ஹோட்டலில் அந்த மசாலா கலந்த உணவு வகைகள், அதனால் அந்த குடல் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு 2 மாதம் நீங்கள் ஓய்வு எடுத்தீங்கன்னாக்கா எங்களால் முழுசாக உங்களை சீராக்கி அனுப்ப முடியும். 15 நாள் நீங்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எனக்கான நோய். மற்றபடி எனக்கு எந்த நோயும் கிடையாது. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை, ரத்த கொதிப்பு இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எதுவும் இல்லை. 45 வயது இளைஞன். என்ன சொல்லுவாங்க, ஓடுற பாம்பை எட்டி மிரிக்கிற வயசும்பாங்க. நான் எட்டி மிரிச்சு தூக்கி தலையை தூக்கி அடிக்கிற வயசு எனக்கு. அதனால என் தொண்டர்களோ, என்னுடைய வெல்விஷர்ஸ், என்னுடைய நல விரும்பிகள், தாய்மார்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை, நீதியரசர்கள், IAS IPS அதிகாரிகள் என்று எத்தனையோ அதிகாரிகள் எனக்காக நான் பூரண நலம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள், என்னை வந்து சந்தித்தார்கள். அதே மாதிரி அரசியல் கட்சி மாச்சரியங்களை தாண்டி நான் கூட்டணியில் எந்த கட்சியிலும் இடம் பெறல. நான் உங்ககிட்ட சொல்றதுல வெக்கப்படலை. நான் விஜயகாந்த் கிட்ட வந்து அரசியல் செய்ய விரும்பல. என்னை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். இதுகுறித்த விரிவான தகவல்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.